AI யுத்தம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இனிமேல் யுத்தங்கள் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவால் நிறைய நன்மைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சாட் ஜிபிடி, ஜெமினை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நன்மைகள் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஏஐ எதுக்கு நம்மகிட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இன்னொரு கருப்பு பக்கம் ஒன்று இருக்குதுங்க. இந்த ஏஐயால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. அதுதான் அடுத்த யுத்தமாக இருக்க போகுது. இது வரைக்கும் யுத்தங்கள் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் நடந்திருக்கும், அல்லது வானத்தில் நடந்திருக்கும், அல்லது தரையில் நடந்திருக்கும் இல்லையா? அதனால தான் முப்படைகளை நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்த யுத்த களம் எது தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய மூளையில் தான் அடுத்த தாக்குதலே நடக்க போகுது. அடுத்த போர்க்களமே மனிதனுடைய மூளை தான். டேட்டாவை வைத்து தான் அடுத்த மூளையை தாக்க போகிறது தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய அறிவுசார் யுத்தம் அப்படின்னு இதுக்கு பேர். இப்போ தைவான் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா, சீனா சமீபத்தில் பல டீப் வேக் வீடியோக்களை பரப்பி ஒரு பெரிய குழப்பத்தை தைவான் அரசியலில் சீனா ஏற்படுத்துச்சு. அது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வாரில் மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. அவ்வளவு ஏன், அமெரிக்க அதிபர் தேர்தலையே அவருடைய குரல் பதிவை வந்து மார்ஃபிங் பண்ணி நிறைய தவறான விதத்தில் அதை பரப்புனதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? சமீபத்தில் நடந்த குளோபல் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உலக அளவில் செயற்கை தொழில்நுட்பத்தில் இந்தியா 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட போது, அங்கே இருந்த நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னார், நாங்கள் முதலிடத்திலும் 2ஆம் இடத்துக்கும் போட்டி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? இனி வர்ற காலத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்கோ அதுதான் இனிமேல் உலகத்தினுடைய வல்லரசு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து யுத்தங்கள் மாறுது. ஒரு காலத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை தான் கொலை செய்ய முடியும். ஆனால் ஒரு தவறான டேட்டா, ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்ய முடியும். அந்த அளவுக்கு உளவியல் ரீதியான தாக்குதலை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் ஒரு பக்கம் ஏற்படுத்த முடியும். ஒரு இராணுவ வீரர் அவர் எப்போ குடும்பத்தில் சண்டை போடுறாருங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு, அவர் மனம் எப்போ வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு அதை இன்னும் பலவீனப்படுத்தி அவரை தற்கொலை தூண்டுவதற்கு அந்த டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ணி அவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறது மூலமாக, ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரருடைய பலத்தை குறைக்கிறது மூலமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது உளவியல் ரீதியானது. இன்னொரு பக்கம் என்ன நடக்க போகுதுன்னா, முந்திலாம் வந்து யுத்தம் நடக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து இராணுவ வீரர்கள் எல்லையில் நிற்பாங்க, துப்பாக்கி பீரங்கியில் வச்சு நம்ம தகர்ப்போம் இல்லையா? ஒரு பெரிய கட்டடங்களை தகர்க்கணுமா அப்படின்னா அந்த இராணுவ தளபதிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2-3-4 நாள் ஆகும். ஒரு மனிதாயமான அடிப்படையில் அவங்க யோசித்து இதை தாக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்வாங்க. ஆனால் அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எல்லா நாட்டினுடைய எல்லைகளிலும் ரோபோக்கள் தான் இருக்க போகுது. தலைக்கு மேலே ட்ரோன்கள் தான் பறக்க போகுது. இது ஒட்டு மொத்தமும் ஏஐனுடைய கண்ட்ரோலுக்கு போகுது. அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்டில் முடிவெடுத்துரும். அதுக்கு மனிதாபிமானம்ங்கிற ஒன்றே கிடையாது, இரத்தத்தை பற்றிய கவலையே கிடையாது. நாம் உருவாக்குன இந்த தொழில்நுட்பத்தால் மனித குலமே அழிய போகுது அப்படிங்கிற ஒரு கவலை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது. இந்த யுத்தம் இனிமே ஏதோ நடக்க போகுது போலுக்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஆல்ரெடி இந்த ஏஐ யுத்தம்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு யுத்தம், அறிவுசார் யுத்தம் தொடங்கி விட்டது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தை பார்த்தீங்கன்னா, அது முழுக்க ஏஐனுடைய தொழில்நுட்ப யுத்தம் அப்படின்னே நம்ம வர்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் வாரில் இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நாடுகளுமே தங்களை தகவமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இராணுவம் மட்டுமல்ல, உள்கட்டமைப்பு மட்டுமல்ல, எல்லா விதத்திலுமே நம்ம வந்து நம்மளை வந்து தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகணுமா நம்ம ஜிமேப் போட்டு போகிறோம், அதே மாதிரி ஒரு QR கோடில் பணம் செலுத்துகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய அசுர வளர்ச்சி. இந்த நிலையை எட்டாத நாடுகள்லாம் கூட இன்னும் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உலக நாடுகளுக்கு சவால் விடுகிற நிலைமையில இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய நாட்டில் பல விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சாட் ஜிபிடி, ஜெமினை இது ரெண்டையும் தாண்டி இது செய்யாத பல வேலைகளை செய்யக்கூடிய ஆப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க அதெல்லாம் பிரபலமாயிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவுங்கிறது டேட்டா. ஏன்னா நெக்ஸ்ட் பெட்ரோல் இஸ் டேட்டா. தங்கம் அடுத்து விலை உயர்ந்தது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா டேட்டா தான் ரொம்ப விலை உயர்ந்தது. அப்படிங்கிறனால அறிவுசார் யுத்தத்துக்கு அடுத்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்த யுத்தம் என்பது மனித இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக தான் இருக்குங்கிறது தான் எல்லோருடைய கவலையாகவும் இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வரம் அப்படிங்கிறது சாமி எல்லாருக்கும் கொடுக்கும். அப்படி தான் நம்ம புராண இதிகாசங்களில் பார்த்துருக்கோம்.
நல்லவனும் வரம் வாங்குறான், கெட்டவனும் வரம் வாங்குறான். வரம் வாங்கிறதுக்கு இருக்கக்கூடிய தவம் ரொம்ப கடுமையான தவமாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவான்னா ரொம்ப சாதுரியமாக வரம் கேட்டு வாங்கிடுவான். சில பேர் வரம் கிடைக்க மாட்டேங்குதேன்னு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பானே ஒழிய தவம் இருக்க மாட்டான். அப்படி இருக்கும். ஒருத்தன் கடுமையான தவம் இருந்தான், அவனுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது, அவனுக்கு புகார்கள் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி வரம் கேட்கணும் கடவுள்கிட்ட. கடுமையாக வரம் இருக்கணும். வரம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்தான், ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டான் என்னென்ன வேணும்னு. அவனுக்கு பார்வை இல்லை, 2 கண்ணும் தெரியாது, பரம ஏழை, கல்யாணம் ஆகலை, குழந்தை வேணும், வசதியான வீடு வேணும், இவ்வளவும் அவனுக்கு தேவை. பூராத்தையும் குறித்து வச்சுக்கிட்டான். சாமியை பார்த்தோன்னே என்ன வர வேணும் மகனேன்னு கேட்டால் வரிசையாக லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு சாமிக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு எழுதி கையில் வச்சுக்கிட்டு தவம் இருக்க ஆரம்பித்தான். கடுமையான தவம்தான். கடவுள் வந்துட்டார். இவன் என்ன கேட்க போகிறான், என்ன செய்ய போகிறான், அதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. தவம் இருந்தியா, வந்துட்டேன் மகனே, என்ன வேணும், ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு ஆரம்பித்தார். சாமிகள் நிபந்தனை போட்டால் ரொம்ப கஷ்டம்தான். என்ன சாமின்னு இவன் சோகமாக கேட்டான். ஒரே ஒரு வரம் தான், அர்ஜெண்ட்டாக எனக்கு வேறு வேலை இருக்குது, நிறைய பேர் தவம் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டலாம் வந்து வரம் கொடுக்க போகணும், ஒரே ஒரு வரம், ஈச் ஒன், அவ்வளோதான். அப்படி தான் இன்றைக்கி நான் முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ ஒரு வரமாக கேளு, நான் கொடுத்துட்றேன். இது எதை கேட்குறது? கண்ணு 2 இல்லாமல் இருக்குது, கல்யாணம் இல்லாமல் இருக்குது, பிள்ளை குட்டி வேணும்னு வேறு எதிர்பார்க்குறோம், வசதியான வாழ்க்கை வேணும், வசதியான வீடு வேணும், குறைஞ்சது 5 வரமாவது கேட்கணும். ஒன்று தானே சொல்லியிருக்காரு. உடனே யோசித்தான். சாமி, நான் ஒரு வரமே கேட்குறேன். என்னோடய குழந்த என் வீட்டை 5வது மாடியில் உட்காந்துருக்கும்போது என் மனைவி தன்னுடைய கையில் தங்க கிண்ணத்தை வச்சுக்கிட்டு அதில் பால் சோறு வச்சு என் குழந்தைக்கு ஊட்டுற அழகை என்னோட 2 கண்ணால் பார்க்கணும் சாமி, இதுதான் வரோம் அப்படின்னு கேட்டான். எவ்வளோ பாருங்க, குழந்தை கிடச்சிருச்சு, மனைவி கிடச்சிட்டாங்க, தங்க கப்பு, 5வது மாடி, வசதியான வாழ்க்கை வந்துருச்சு. இவர் சொந்த 2 கண்ணுலையும் பார்க்கணும், இவருக்கும் பார்வை வந்துருச்சு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே வழங்கினேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். சில பேர் கடவுளை படாத பாடுபடுத்துவாங்க, அவரை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. சாதாரணமாக பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட கேட்டாவே நமக்கு கோபம் வருது இல்லை, ஏன் இப்படி நைன்னு நச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. நச்சுதல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். நச்சினார்க்கினியர்னு ஒருத்தருக்கு பேர் நம்ம பழைய புலவருக்கு. நச்சினார்க்கினிய சிவன்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர். ஏன்னா யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரியமானவர், நச்சினாருக்கு இனியவர் அப்படிங்கிறது. அது மாதிரி கடவுளை போட்டு வரம் கேட்டு பெரும்பாடுபடுத்துவாங்க. ஒரு இளைஞனை வந்து தவம் இருந்தான், காட்டுக்குள்ளே போய் உட்காந்து நல்லா தவம் இருந்தான், வரம் கேட்டான், கடவுளும் வந்துட்டார். உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டார். எனக்கு சாவே வரக்கூடாது சாமி அப்படின்னா. சாவே வரக்கூடாதா, அது கஷ்டமே, இயல்புக்கு மாறானதாச்சே, அது கொடுக்க முடியாதே அப்படிங்கிறார். அதில் வேறு ஏதாவது துணை கேள்வி போடு, இவங்கனால வரக்கூடாது, அவங்கனால வரக்கூடாது, அப்படி ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாவே வரக்கூடாது, கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் போங்க, நான் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டான். உடனே என்னடா இப்படி பேசுகிறான்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணார், கடவுள் சரி உனக்கு வழங்கினேன், உனக்கு சாவே வரக்கூடாது அவ்வளோதானே, வழங்கினேன், மறைஞ்சிட்டார். சந்தோஷமாக காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான், நமக்கு இனிமேல் சாவு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். வழியில் ஒரு துறவி பார்த்தார். தம்பி என்ன சந்தோஷமாக போகிறீங்க? ஆமாங்க, நான் வந்து கடவுள்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன வரம்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா. சரி சரி சொல்ல வேணாம், கடவுள்கிட்ட வர வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கே, உன் பேரையாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு துறவி கேட்டார். என் பேர் தானே குப்புமி அப்படின்னா. என்னடா சொல்கிற, குப்புமியா, இப்படியா பேர் துறவி கேட்குறாரு. ஆமாங்க குப்புமி, குப்புமி, குப்புமி 3 தடவை சொன்னான். இவனுக்கு என்னடா நம்ம பேரை சரியாக சொல்கிறோமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் அது என்ன குப்புமி அப்படின்னா, ஆமாம் குப்புமி. அப்புறம் தான் மனசுக்குள்ளே யோசித்தான், நம்ம பேர் குப்புசாமி, கடவுள் என்ன கொடுத்தாரு வரோம், சாவே வரக்கூடாதுன்றீங்கள, அதான் குப்புசாமியை குப்புமி ஆக்கி விட்டார். இனி என்ன பேசினாலும் சா வராது
அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.